Permutations and combinations இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் வியூ பண்ணாதவங்க கண்டிப்பா வியூ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா permutation and combination சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு distinct objectsக்கு வந்து questions வந்து vowels occupy in even places or vowels occupy in odd places அந்த மாதிரி டைப் ஆஃப் questions எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். So இன்னைக்கு பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா vowels occupy in odd places but உங்களுக்கு பாத்தீங்கன்னா not distinct objects வந்து இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு பார்க்க போறோம். because questions கொடுத்தோனே நீங்க வந்து எப்பவுமே யோசிக்க வேண்டியது first வந்து restrictions இருக்கா without any restrictions ஆ செக் பண்ணனும். next வந்து கொடுத்திருக்க question வந்து distinct objects are not distinct objects are because distinct objects அப்படினும்போது non repeated letters ஆ இருக்கும் whereas not distinct objects அப்படினும்போது repeated letters அங்க கொடுத்திருப்பாங்க. சோ எப்பவுமே repeated letters வரும்போது கீழ வந்து divide by அதுக்கு தனியா factorial போடுவோம். சோ அதே மாதிரி தான் இந்த டைப் ஆஃப் क्वेश्चन இன்னைக்கு சால்வ் பண்ணப் போறோம். சோ क्वेश्चन எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா explicit என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா vowels occupy in odd places vowels occur in odd places vowels on odd places vowels occupy only on odd positions இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். sometimes இந்த odd places பதிலா even places கூட கேட்கலாம். பட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா odd places தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா odd places தான் சால்வ் பண்ணப் போறோம். பட் क्वेश्चंस வந்து repeated letters இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணனும்னு தான் பார்க்க போறோம். So question பாத்தீங்கன்னா in how many ways the word pounding can be arranged so that vowels occupy only in odd positions. இங்க எது occupy கொடுத்திருக்காங்க vowels கொடுத்திருக்காங்க which means first வந்து கொடுத்திருக்க objects எழுதிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா pounding கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்து first நீங்க கவுண்ட் பண்ணுங்க டோட்டல் எத்தனை objects இருக்குன்னு பாருங்க. லெட்டர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் வந்து 8 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க vowels occupy. சோ இதுல கொடுத்திருக்க அந்த வேர்ட்ல வந்து எது vowels பாருங்க a e i o u. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து vowels. சோ டோட்டலா எத்தனை vowels இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 vowels இருக்கு. ரிமைனிங் இருக்குறதுல என்ன இருக்கு கான்சனன்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5. சோ டோட்டல் இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 + 3 8. சோ n வந்து 8 ப்ராப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோ क्वेश्चनல vowels கேட்கறனால நீங்க vowels வந்து எத்தனை கவுண்ட் பண்ணீங்க ரிமைனிங் இருக்குது கான்சனன்ட்ஸ். சோ கான்சனன்ட்ஸ் கவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन வந்து distinct objects and not distinct ன்னு செக் பண்ணனும். சோ not distinct அப்படிங்கும்போது ஏதாவது repeated letters இருக்கும். இங்க ஏதாவது எந்த லெட்டர் வந்து ரிப்பீட்டடா இருக்கு நீங்க பாருங்க. p once ஆ இருக்கு o once ஆ u once ஆ n பாருங்க 2 times இருக்கு d once ஆ இருக்கு i once ஆ இருக்கு g once ஆ இருக்கு. சோ எந்த லெட்டர் ரிப்பீட்டடா இருக்கு n வந்து 2 times இருக்கு. அதே நீங்க எழுதிக்கோங்க because இந்த மாதிரி क्वेश्चन வேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்க லெட்டர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுக்கும்போது எப்பவுமே எது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் நீங்க தனியா எழுதிக்கோங்க so that உங்களுக்கு क्वेश्चन சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस vowels occupy only in odd positions அப்படினு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் எத்தனை இருக்கு n வந்து 8 இருக்கு. சோ 8 places இந்த மாதிரி அலோகேட் பண்ணிக்கோங்க. சோ இது 8 ஏன் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन வந்து odd positions உங்களுக்கு odd நம்பர்ஸ்னா என்ன தெரியும் ஈவன் நம்பர்ஸ்னா என்ன தெரியும். சோ क्वेश्चनல கண்டிப்பா நீங்க vowels எந்த இடத்துல வரணும் odd positionsல மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணனும். சோ ரிமைனிங் இருக்குறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு odd position செக் பண்றது நம்பரிங் பண்ணாத எது odd positions ன்னு தெரியும். சோ நம்பரிங் பண்ணிடலாம் 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் வந்து எவ்வளவு இருக்கு 8 லெட்டர்ஸ் நீங்க ஃபில் பண்ணனும். பட் vowels எதுல இருக்கணும் odd positions தான் இருக்கு. odd ன்றது இந்த 1 3 5 7ல தான் odd positionsல தான் வந்துட்டு நீங்க vowels fill பண்ணனும். ரிமைனிங் இருக்குறதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து vowels fill பண்ணனும். பட் vowels எத்தனை இருக்கு நமக்கு 3 தான் இருக்கு. பட் எத்தனை places இருக்கு 1 2 3 4 places odd places இருக்கு. So which means 1 3 5 7 இந்த placesல எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க vowels வைக்கலாம். பட் நமக்கு பாத்தீங்கன்னா vowels எத்தனை இருக்கு 3 தான் இருக்கு. which means இந்த 3ல கூட இருக்கலாம் இந்த 3ல மட்டும் கூட இருக்கலாம் or else இந்த 3ல இருக்க எந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் இருக்கலாம். just one way தான் இங்க காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி n number of waysல நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். பட் மேக் ஷூர் vowels வந்து odd positionsல தான் ஆக்குபை ஆகணும். சோ அது இந்த கேப்ல நீங்க எங்க வேணா நீங்க odd vowels வந்து வைக்கலாம் odd placesல வைக்கலாம். பட் எத்தனை இருக்குன்னு பாருங்க odd places 1 2 3 4 டோட்டலா 4 places இருக்கு odd places. பட் vowels எத்தனை இருக்கு 3 placesல தான் ஃபில் பண்ண முடியும். ரிமைனிங் வந்து ஒரு பொசிஷன் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். சோ அந்த ஒரு பொசிஷன் இருக்கும் பிளஸ் ரிமைனிங் இருக்குறது பாருங்க 2 4 6 8 டோட்டல் எத்தனை இருக்கு 1 2 3 4 இந்த ஒரு 4 பிளேஸ் எம்ப்டியா இருக்கு. சோ இந்த 4 + 1 5ல நீங்க பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குறது என்னது கான்சனன்ட்ஸ் நீங்க n நம்பர் ஆஃப் வேஸ்ல வந்து ஃபில் பண்ணலாம். ரிமைனிங் இருக்க கான்சனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் p வந்து இங்க p வைப்பீங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச்மென்ட்ல பாத்தீங்கன்னா இங்க கூட p வைக்கலாம். நெக்ஸ்ட் அரேஞ்ச்மென்ட்ல இங்க கூட p வைக்கலாம்.
நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் பி. இதே மாதிரி ரிமைனிங் லெட்டர்ஸை நீங்கள் தான் கான்சனன்ஸை நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். பட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா vowels occupy only in odd places. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூன்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஒன்று வந்து ஃபார் வவல்ஸ் வந்து பண்ணுவோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கான்சனன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ஃபில் பண்ணுறது நம்ம செக் பண்ணலாம். ஸோ NPR தான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெர்முடேஷன், தட் இஸ் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே பெர்முடேஷன் P டினோட்ஸ் வந்து பெர்முடேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்து எத்தனை பிளேசஸில் இருக்குது? 1 2 3 4, டோட்டல் வந்து 4. ஸோ இந்த என்னன்றது ஆல்வேஸ் வந்து டோட்டல் நம்ம சொன்னோம். ஸோ ஆர்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எத்தனை லெட்டர்ஸ் வவல்ஸ் இருக்குது? 3 லெட்டர்ஸ் தான் இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. 4 பிளேசஸ் இருக்குது, பட் 3 லெட்டர்ஸ் தான் இருக்கனால 4p3 multiplied by, ஸோ இங்கே வவல்ஸ் எழுதிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பிளேசஸில் 3 தான் இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்குன்னு சொன்னோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 4 பிளேசஸ் இருக்கா 1 2 3 4ல் கான்சனன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எத்தனை வேஸ்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கான்சனன்ட் இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்க. இதில் வந்து நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொன்னோம், விச் மீன்ஸ் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது? வவல்ஸில் ரிப்பீட்டட் கிடையாது, கான்சனன்ஸில் தான் வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா n வந்து கான்சனன்ட், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 2. ஸோ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல் போடணும். மேக் ஷோர் எந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கிறனால எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னால டிவைட் பைல நீங்கள் அதை வந்து கவுண்ட் பண்ணுவீங்க. இப்போ n வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியல் போடுவீங்க. இன்னொரு ஒரு லெட்டர் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு மல்டிப்ளைட் பை, கீழே ஒரு மல்டிப்ளைட் பை, அதுக்கு நம்பரிங் போட்டு ஒரு ஃபேக்டோரியல் போடுவீங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த 4p3 அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வவல்ஸ்க்கான இதுதான் போட்டிருக்கோம். டோட்டல் 4 பிளேசஸ் இருக்குது, பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 3 வவல்ஸை தான் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ரிமைனிங் ஒரு கேப் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ண முடியும். ஸோ அதாவது கான்ஸ்டன்ஸ் ஆக்குபை பண்ண முடியும். ஸோ 4p3 மல்டிப்ளைட் பை, இங்கே 5 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து கான்ஸ்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவீங்க. கீழே வந்து டிவைட் பை, இது எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்க்கு நீங்கள் போடுவேன். இன்கேஸ் வவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இங்கே டிவைட் பை போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ 4p3ன்றது NPR ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை, இந்த 5 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். இது கேன்சல் ஆகிடும். ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை 5 4s are 20, 23s are 60. இந்த 4 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 into 3 into 2 into 1 multiplied by 60 divide by இந்த 1 ஃபேக்டோரியல்ன்றது என்னது 1. ஸோ இங்கே 1 போட்டாலும் சேம் மீனிங் தான். 4 into 3 வந்து 12, 12 into 2 24 multiplied by 60 which is 1440 வேஸில் வந்து இந்த வேர்டை அரேஞ்ச் பண்ணலாம். வவல்ஸ் எங்கே ஆக்குபை ஆகும்னா இன் ஆட் பொசிஷன்ஸில் தான் ஆக்குபை ஆகும். ஸோ ஹவு மெனி வேஸ்ன்னு தான் கேட்டுறாங்க, இவ்வளோ வேஸில் நீங்கள் அந்த வேர்டை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூன்னு சொன்னோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வவல்ஸ்க்கு எழுதணும், அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு எழுதிட்டு ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஹவு மெனி வேஸ் த வேர்ட் கேன் பி அரேஞ்ச் ஸோ தட் வவல்ஸ் அப்பியர் இன் ஆட் பொசிஷன்ஸ். ஸோ கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் எது கேட்டிருக்காங்க? வவல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அப்பியர் இன் ஆட் பொசிஷன்ஸ். பிளைண்டாக போட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கான்ஸ்டன்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எத்தனை லெட்டர்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டல் வந்து n வந்து பார்த்தீங்கன்னா 10. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை நம்ம எழுதிக்கலாம், GIYASUDDIN. ஸோ இதில் வவல்ஸ் அப்பியர் இன் ஆட் பொசிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா IAUI. ஸோ எத்தனை வவல்ஸ் இருக்குது? 1 2 3 4 வவல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருந்தால் ரிப்பீட்டடையும் நீங்கள் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஐஏ 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா ஐ நீங்கள் 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ IAUI. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, இதில் எது ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட், 2 டைம்ஸ் வந்து ஐ வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் ஆப்வியஸாக 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், பொசிஷன் நீங்கள் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்பரிங் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிகாஸ் டோட்டல் வந்து n வந்து 10. ஸோ இதில் எது ஆட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9. ஸோ டோட்டல் ஆட் பொசிஷன்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ ஆட் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ ஈவன் பிளேசஸ் எத்தனை இருக்குது? ரிமைனிங் இருக்கிறது
2, 4, 6, 8, 10. 1, 2, 3, 4, 5. So total 10 places, odd 5 இருக்கு, even 5 இருக்கு. நமக்கு vowels எத்தனை இருக்கு? 4 vowels தான் இருக்குது. அது எத்தனை placesல fill பண்ணணும்? 5 placesல fill பண்ணணும். Which means இது எந்த 5 places, அதாவது இந்த place 1, 3, 5, 7, 9 இந்த placesல நீங்க fill பண்ணுவீங்க. இங்க first 4ல கூட வைக்கலாம், இங்க 4 கூட வைக்கலாம், இங்க நடுவுல விட்டுட்டு ரிமைனிங் இருக்கு இந்த மாதிரி கூட நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். இந்த n number of ways நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் எத்தனை பிளேசஸ் இருக்குது? 5 பிளேசஸ் இருக்குது. பட் நம்ம ஃபில் பண்ண போகிறது வந்து 4 வவல்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ரிமைனிங் ஒரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ப்ளஸ் இந்த ஈவன் பிளேசஸ் வந்து என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5 பிளேசஸ் இருக்குது. ஸோ 1 + 5 6 விச் மீன்ஸ் இந்த 6 பிளேசஸ் தான் கான்சனன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ கான்சனன்ட்ஸை வந்து 6 பிளேசஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்சன் நீங்கள் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்ம சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வவல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ என்பிஆர் ஃபார்மேட்டில் தான். ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட் பிளேசஸ் எத்தனை இருந்துச்சு? 1, 2, 3, 4, 5 பிளேசஸ் இருந்துச்சு. 5. பட் வவல்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது? 4. ஸோ 5p4 வேஸில் இதை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. மல்டிப்ளைட் பை ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 4 கேப்ஸை ஃபில் பண்ணுவீங்க. ரிமைனிங் ஒரு கேப் ஃப்ரீயாக தான் இருக்கும். 1 ப்ளஸ் இந்த ஈவன் பிளேசஸ் வந்து ஒரு 5 இருக்குது. ஸோ 6. ஸோ அந்த 6மே நீங்கள் என்ன ஃபில் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சனன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு 6 ஃபேக்டோரியல் வேஸ். தென் டிவைட் பை, இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவைட் பை. எதுக்கு டிவைட் பை போடணும்னு பார்த்தீங்கன்னா எதுக்குரிய லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வவல்ஸ்க்குரியது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மாதிரி கான்சனன்ட்ஸ்லையும் ரிப்பீட்டடாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈவன் டி கூட 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ் வந்து 6 இருக்குது. பட் கான்ஸ்டன்ட்ஸில் கூட ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் இருக்குது. எது ரிப்பீட்டட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ வவல்ஸில் வந்து ஐ 2 டைம்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸில் வந்து டி 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் ரிப்பீட்டடோ அதை நம்ம எங்கே போட சொல்லியிருக்கோம்? டிவைட் பையில் போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் ரொம்ப மேக் ஷியோர் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தனே வந்து அது டிஸ்டிங்க்டாக நாட் டிஸ்டிங்க்டாக எழுதிட்டு நாட் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கும்போது எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக கீழே டிவைட் பையில் போடணும். ஸோ இந்த 5p4ன்றது வவல்ஸ்க்கு நம்ம எழுதணும். ஸோ இதில் வவல்ஸில் வந்து எந்த லெட்டர் வந்து ரிப்பீட்டட் அந்த ஐ வந்து 2 டைம்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 ஃபேக்டோரியல் போட்டுடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ்க்கு வந்து 6 ஃபேக்டோரியல் பேஸில் அரேஞ்ச் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ கான்சனன்ட்ஸில் எந்த லெட்டர் வந்து ரிப்பீட்டடாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 ஃபேக்டோரியல் போட்டுடலாம். ஸோ இப்போ வவல்ஸ்லேயே இங்கே வந்து இன்னொரு லெட்டர் வந்து ரிப்பீட்டடாக இருந்தது 5 டைம்ஸ்னால் இங்கே இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் போடுவீங்க. அதே மாதிரி இங்கே கான்ஸ்டன்ஸில் இன்னொரு லெட்டர் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா இங்கே இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் போடணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கூட வீடியோ பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அப்பியர் இன் ஆட் பொசிஷன்ஸ். ஸோ இன்னைக்கூட இந்த மெத்தட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருக்க வந்து கொடுத்துருக்கிறது டிஸ்டிங்க்டாக நாட் டிஸ்டிங்க்டாக அனலைஸ் பண்ணுங்கள். ஆட் பொசிஷன் ஈவன் பொசிஷனாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிவிட்டு எது ஆட் எது ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கால்குலேட் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் லெட்டர்ஸை தனியாக எடுத்து எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.